நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருக மிக பந்தனான் மிருத்தியோர் அங்குதான். ஓம் நமச்சிவாய. ஜோதிடத்திலே பயம் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற மனம், சனிக்கோள் பயம் கவலை, ராகு கேது அமானுஷ்ய பயம் ஆகியவற்றின் நிலையை கொண்டுதான் நம்ம கணிக்கிறோம். ஜாதகத்துல 3, 6, 8 வீடுகள் அதிபதிகள் பலவீனமாகவோ பாவக்கரங்களின் தொடர்பிலோ இருந்தால் தேவையற்ற பயம், மரண பயம் அல்லது பதட்டம் ஏற்படும். இதுல சந்திரன் நீசம் பெற்று ராகு கேதுடன் சேர்ந்திருந்தால் மன தைரியம் குறைந்து எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் பதட்டம் ஏற்படும். சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்த்தால் அல்லது 3ஆம் அதிபதியுடன் சேர்ந்தால் மரண பயம், ஃபியூச்சரை பத்தி பயம். கோச்சார சனி கோச்சாரத்திலே 5லே சனி இருக்கும்போது அந்த ஜாதகர் மரண பயத்தில் ஆட்படுவார். இந்த ராகு கேது பாதிப்பு இருந்தால் பேய் பிசாசு அமானுஷ்ய சக்திகள் குறித்த பயம், காரணமற்ற பயம் ஏற்படும். இந்த கேது திசையில சனி புத்தி, கேது திசையில சந்திர புத்தி. இதுல பாத்தீங்கன்னா காதுல யாரோ பேசுற மாதிரி குரல் கேட்கும், வீட்டில் யாரோ நடக்கிற மாதிரி கனவுகள், துர்க்கனவுகள் வரும். இதுல பார்க்கும்போது ஒரு 15ஆம் தேதி பிறந்தவருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மேல பயம். 11ஆம் தேதி பிறந்தவங்க இல்ல சந்திரன் ராசி அப்படிங்கிற சந்திரன் ராசி கடகம், இல்ல சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற அஸ்தம், திருவோணம், ரோகிணி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை பிறந்தவங்களுக்கு அதீத மனபயம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வரும். 10லே சனி இருக்கிறவனுக்கு 27 வயசுல எதிரியால் பயம், ஒளிஞ்சு கிடக்க வேண்டிய நிலைமை இருக்கும். 11ஆம் அதிபதி 6லே இருந்தால் நம்ம வீட்டில் திருட்டு போயிருமோ, என்னடா நேற்று ஒரு மூட்டை அரிசி வாங்கணும், அண்டால போட்டோம், பார்த்தா ஒரு 5 கிலோ காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். செவ்வாய் குரு சனி இணைந்து இருப்பவர்களை அவங்களை பார்த்தாலே நமக்கு தான் பயம் வரும், அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. சகட யோகம், அதாவது சந்திரனுக்கு குரு 6, 8, 12 இருக்குது. சகட யோகங்கிறோம். சகடம்னா சக்கரம். இந்த சகட யோகம் இருக்கிறவங்களுக்கு மனபயம் வந்துகிட்டே இருக்கும். மனபயம், உயிர் பயம், யாரோ நம்மளை எதோ ஒன்று அட்டாக் பண்ணிடுவாங்களோ, கணவர் ஆபீஸ் போனாரே பத்திரமா வந்துடுவாருன்னு 10 தடவை ஃபோன் பண்றது, அதெல்லாம் அன்பு இல்லை, பயத்தினால தான் ஃபோன் பண்றாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி வீக்கா இருந்து பாவகரங்களான ராகு கேதுவோட இருந்தால், லக்னாதிபதி வீக்கா இருந்து ராகு கேதுவோட 6ஆம் இடத்தில் இருந்தால் இந்த மனபயங்கள் அதிகமாக ஏற்படும். 6ஆம் அதிபதி கேந்திரத்திலே இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பயம் உண்டு. 6லே குரு இருந்தால், கோச்சார குரு 6ல வரும்போதோ இல்லைன்னா ஜாதகத்திலே 6ல குரு இருக்கவங்களுக்கு எப்பவுமே வீண் பயம். இப்போ எக்ஸாம் போறாங்கன்னா ஐயோ பரீட்சையில் பாஸ் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம்லாம் வரும். எக்ஸாம் போனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒரு பதட்டத்திலே இருப்பான். எக்ஸாம் எழுதி வந்தவனும் ஒரு 10 நிமிஷம் பக்கன்னு உட்காந்துருப்பான். இது 6ல குரு இருக்கிறவங்க. 12லே கோச்சார குரு இருக்கவங்க நம்மளை நாடு கடத்திடுவாங்களோ, வீடு இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயத்தில் இருப்பாங்க. சந்திரன்ல சனி புத்தியிலே மனபயங்கள் வரும். லக்னாதிபதி 2லே பாவர் அம்சத்திலே பாவர் கூட சேர்ந்திருந்தா இந்த மனபயங்கள் அதிகமாக கூடும். 3ஆம் அதிபதி குருவுடன் சேர்ந்து லக்கணத்திலே இருந்து அந்த லக்கணம் அதெல்லாம் வீக்கா இருந்தா விலங்குகளால் பயம். ஏதோ மாடு முட்டிருமோ, இப்போ வளர்க்குற பிராணிகளுக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்திலே இருப்பாங்க. நாய் இருக்குதே, நாய் சாப்பிட்டுச்சான்னு 10 தடவை எழுந்திரிச்சு செக் பண்ணுவாங்க. 3ஆம் அதிபதி குரு கூட 4ஆம் வீட்டில் இருந்தால் தண்ணீரிலே பயம், தண்ணீரை கண்டா பயம், வாட்டர் ஃபோபியோ அதுக்கு பேர். 3ஆம் அதிபதி ராகு கேதுவுடன் சேர்ந்து லக்கணத்திலே இருந்தால் விஷ ஐந்துக்கள் அப்படிங்கிற பாம்பு, பூச்சி, தேள், பூரான் இதை பார்த்து ஒரு பயம் வரும். 3ஆம் அதிபதி லக்னாதிபதி லக்னத்திலே 3ஆம் அதிபதி குரு இருந்து குரு கெட்டால் அவனுக்கு கண்டிப்பா மாடு முட்டும்.
லக்னாதிபதி லக்னத்திலே 3ஆம் அதிபதி பிளஸ் ராகு கேது இருந்தால் விஷத்தால் பயம். சாப்பிட்ற சாப்பாடை செக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. 6ஆம் அதிபதி 3 பாவகிரகங்களுடன் இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு பண இழப்புகள் ஏற்படும். இந்த 3 கிரகங்கள் 6ஆம் அதிபதி 3 கிரகங்களோட 6ஆம் அதிபதியோடு இணைந்து 3 கிரகம், ஒரு ராகு சனி, 6ஆம் அதிபதியோட செவ்வாய் ராகு, இந்த மாதிரி இருக்கும்போது செவ்வாய் கேது, அதில் 2 பலம் பெற்று 1 நீசம் அப்படிங்கிற நிலைமை பெற்றால் உயிர் பயம் வந்துக்கிட்டே இருக்கும். பகைவர்களை பற்றி பயம் வரும். ராகு சனி 6ஆம் இடத்தில் இருந்தால் கால்நடைகளை பற்றிய பயம். இந்த கிளியை பூனை பிடிக்கும் ஒரு கனவோ நேரடி காட்சியோ வந்தால் தந்தைக்கு கண்டம், மரண பயங்கள் வரும். லக்கணத்திலே புதன் இருந்தால் அவனுக்கு நடக்க பயம், நடந்தா ஏதாவது வண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருமோ அப்படிங்கிற பயத்தை அது ஏற்படுத்தும். அங்கஸ்பரிச பலனத்திலே பார்க்கும்போது ஒருத்தர் தலையை சுருஞ்சிட்டே வந்திருக்காரு, தலையை தடவிட்டே இருக்காருன்னா அவருக்கு மனபயம் உயிர் பயம் இருக்கிறது. யாராவது நம்மளை மரணப்படுவாங்களோ மனபயம் இருக்கும். இந்த பயத்தை போக்குவது எப்படி? சனிக்கிழமையிலே பைரவர் வழிபாடு பண்ணால் மனபயம் குறையும். கால பைரவர் ஆலயத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமையிலே கந்த சஷ்டி கவசம் படிப்பது மனபயத்தை போர்க்கும். தியானம் மற்றும் வழிபாடு, தேவையற்ற பயம் மனப்பதற்கு இறை சிந்தனை மற்றும் தியானம் சிறந்த பலனை தரும். ஜாதகத்திலே லக்னாதிபதி வலுவாக இருந்தால் அவனுக்கு பயமே வராது. லக்னாதிபதி வீக்கா இருக்குது, 6ஆம் அதிபதி வீக்கா இருக்குது, 3ஆம் அதிபதி வீக்கா இருக்கிறது தான் மனபயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 6-8 திசாபுத்தி காலங்களில் தான் இப்படி எப்பவுமே மனபயம் வரும். இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு பயம். கமலஹாசன் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எதை பார்த்தாலும் பயம், டாக்டரை பார்த்தாலும் பயம். ஒவ்வொருத்தருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பெற்று நீண்டாண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க. 6-8 தொடர்புடைய தொசாபுத்திக்காரங்கள்ல மறைவு ஸ்தானங்கள்ல ராகு திசை அல்லது கேது திசை நடைபெறும் போது குரு அவயோகியாக வந்து, அதாவது யோகம் சுக்கிரன், குரு அவயோகி ராகு சாரம் பெற்று அந்த திசை குரு திசை நடக்கும் பொழுது மனபயங்கள் ஏற்படும், உயிர் பயம் ஏற்படும். சுபர் தொடர்பில்லாத சனி தசை ராகு புத்தி இல்ல கேது புத்தியில மனபயங்கள் வரும். செவ்வாய் உச்சம் அல்லது நீச்சம் அடைந்து விபத்துகளால் பய உணர்வு ஏற்படும். வண்டி ஓட்டுறதுக்கு பயம், நடந்தே போயிட்டு இருப்பான். பொதுவா மேச லக்கணக்காரங்களுக்கு ஒரு மனபயம் உண்டு. அவங்க அதிகமா வண்டி வச்சிருந்தாலும் ஒரு டிரைவர் வச்சுதான் ஓட்டுவாங்க. கடகராசிக்காரங்களுக்கு மனபயம் உண்டு. இத ரொம்ப மனபயம் இருந்தா மார்க்கண்டேயரை போய் கும்பிடுவது சிறப்பை தரும். அதாவது நம்ம ஆயுள் நீடிக்கிறதுக்காக மார்க்கண்டேயரை கும்பிடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மசூதியில் போய் ஓதிட்டு வந்தால் சரியா இருக்கும். ஒரு கேது திசையில நடந்தா கொஞ்சம் மசூதி கொஞ்சம் செயல்படும். ரொம்ப மனபயம் இருக்கிறவங்க நாகூர் தர்கால ஒரு நாள் தங்கிட்டு இருந்து வந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஜோதிட அமைப்பு சொல்லுது. கேது ராகு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேற மதத்துக்காரங்க, வேற மொழி பேசுறவங்க அப்படின்னு வர்றதுனால அந்த முஸ்லீம் ஆலயங்கள் கூட செல்லலாம், அது பக்கத்துல இருக்கவங்க. இந்த மாதிரி மனபயங்கள் எல்லாருக்குமே தினமும் ஒரு கொஞ்சம் பயம் இருக்குது. கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஹைப்பரா இருக்கிறது இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை நடக்கும்போது வந்துகிட்டே இருக்கும். கடகராசிக்காரனுக்கு தன்னிட்ட சந்தேகம் கேட்கிறவனை பார்த்தா பயம். மேசராசிக்காரனுக்கு இருட்ட பார்த்தா பயம். ரிஷபராசிக்காரனுக்கு தன்னை சுத்தி இருப்பவங்க தன்னை ஏமாத்திடுவாங்களோ, துரோகம் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்தது வாழ்க்கையில முன்னேறுவோம் இல்லாட்ட வீணா போயிருவோங்கிற பயம் இருக்கும். சிம்ம ராசிக்காரனுக்கு அவங்கள கேலி கிண்டல் பண்றவங்க மேல பயம் இருக்கும்.
கன்னி ராசிக்காரங்களுக்கு தனக்கு தெரியாத விஷயங்களை யாராவது கேட்டாலோ அல்லது கேள்வி கேட்டு விடுவாங்களோ ஒரு பயம் இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு தனது எண்ணம் சரியாக இருக்குமோ, அதாவது தன்னுடைய டெசிஷன் கரெக்ட் ஆர் ராங் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் யார், தன்னுடைய குணம் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வதில் ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை நம்மளை மோசமாக நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறது. தனுசு ராசிக்காரங்க பொறுப்புகளை ஏற்க மாட்டாங்க, பொறுப்புகளை ஏற்கிறதுல பயம். மகர ராசிக்காரங்களுக்கு தோல்வியை கண்டால் பயம். கும்பராசிக்காரனுக்கு தங்கள் பாசத்துக்குரியவர்களுக்கு நம்மளை மதிக்காம போயிடுவாங்களோ, மனைவி நம்மளை மதிக்கலையோ, பிள்ளைங்க நம்மளை மதிக்காம போயிடுவாங்களோங்கிற மன பயம்தான். மீன ராசிக்காரருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கே பயம் வரும். மகிழ்ச்சி வந்தால் அதுக்கால பிரச்சனை வந்துருமோ, இன்பம் வரும் பொழுது துன்பம் வருமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.